வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு நல்லதொரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்போது ஷிமோகாவில் இருக்கோங்க. ஷிமோகா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நாம் சேலத்துலேருந்து ஷிமோகாவுக்கு வந்திருந்தோம். இப்போ நாம் இங்கேருந்து இந்த ஷிமோகா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜோக் ஃபால்ஸ் போகிறேங்க. மணி பார்த்திங்கன்னா 7:15ங்க. நாம் 6:45க்கு தான் இங்கே வந்து இறங்கணும். அதுக்கு முன்னால் முதல்ல சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து டைரக்ட் பஸ் இருந்தால் டைரக்ட் பஸ் பிடிச்சி போகலாம். அப்படி இல்லைன்னா நேராக சாகரா போயிட்டு சாகராவில் வந்து ஜோக் ஃபால்ஸ் போகிறோங்க. இந்த ஜோக் ஃபால்ஸ் போகிறதுக்கு எந்த வழியில் வரலாம், எந்த வழியில் வந்தால் பக்கம், எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா போக போக சொல்கிறேங்க. இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் உள்ளே என்ட்ராகும் இல்லைங்களா, அதுக்கு லெஃப்ட் சைடு தாங்க ஒரு ஹோட்டலு. நான் இங்கே வரும்போதெல்லாம் இங்கே தான் சாப்பிடுவேன். இட்லி வடை கம்பல்சரி இருக்குங்க, நம்ம டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். 7 மணிக்கெலாம் சுட சுட இட்லி வடை இங்கே தாங்க கிடைக்கும். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஷிமோகா வந்தோம் இல்லைங்களா, அப்போ தான் இந்த கடையை பார்த்தேன். 50 ரூபாங்க 2 இட்லி 1 வடை. சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. 2 இட்லி 2 வடை, ஒரு சிங்கிள் பூரி 100 ரூபாங்க. இப்போது டைரெக்டாக ஜோக் ஃபால்ஸுக்கு பஸ் இருக்கா இல்லை சாகரா போய் தான் போகணுமா அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அங்கேருந்து பஸ் இருக்கான்னு பார்த்துடலாம். இதாங்க ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. இங்கே ஃபேமஸான ஜூ இருக்குங்க, ஜூ அண்டு சவாரி. இந்த ஷிமோகாவிலேருந்து 10 கிலோமீட்டர் தான். இங்கே வந்தீங்கன்னா அதையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தாங்க ஜோக் ஃபால்ஸ் போகிற பஸ் நிற்குங்க, இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டில். அதாவது டூரிஸ்ட் பிளேஸு எல்லாமே கன்னடத்தில் எழுதி வச்சா எப்படி, ஒரு இங்கிலீஷ்லேயும் எழுதி வைக்கலாம்ல எங்கே போகுதுன்னு. இதெல்லாம் மெயினான டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா. இந்த பஸ்ஸு உடுப்பி போகுதுங்க, அகும்பே காட்டு வழியா. ஆல்ரெடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க, பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இங்கே இல்லைங்க, எல்லோரும் சாகரா போய் மாறிக்கோங்க, சாகரா போய் மாறிக்கோன்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டே போகலாம். என்னங்க இன்ஜின் சவுண்டை பாருங்கள். அதாவதுங்க இங்கேருந்து டைரக்ட் பஸ்ஸு 9 மணிக்கு தானம்மா, மணி இப்போ 8 தான் ஆகுது. இன்னி 1 ஹவர் இருக்குது. பஸ்ஸு வந்துருச்சுங்க, இந்த நிற்கிது பாருங்க. இதாங்க ஜோக் ஃபால்ஸ் போகுது. என்ன காணா கோணா போகுதுங்க ஜோக் ஃபால்ஸ் வழியா. காணா கோணா தான் நினைக்கிறேன், பாதி எழுத்து தான் தெரியுது. இங்கே பாருங்க, 9 மணிக்கு எடுத்துட்டாங்க.
ஷிமோகாவிலேருந்து ஜோக் ஃபால்ஸுக்கு 102 கிலோமீட்டருங்க. டிக்கெட் பேர் 126 ரூபா. நாம் போகிற பஸ்ஸு அந்த ஷிமோகா ஜூ இருக்கு இல்லைங்களா, அந்த வழி தான் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம பஸ்ஸு இந்த ஷிமோகா ஜூ வழியாக தான் போகுதுங்க. நீங்கள் இந்த ஜூக்கு வர மாதிரி இருந்தால் சாகரா போகிற பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ் ரன் பண்ணிங்கன்னா அடிக்கடி பஸ் இருக்குங்க. இதாங்க ஜூ அண்ட் சஃபாரி ஷிமோகா. ஏரியா எப்படி இருக்குங்க நம்ம அந்த சொல்லுங்க. கிளைமேட் மாறிடுச்சு வருங்க. இந்த ஃபால்ஸில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ஃபால்ஸ் சீசன் பார்த்திங்கன்னா ஜூலைலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்குங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே போகிறோம், தண்ணி எவ்வளோ வருதுன்னு தெரியல. இதுவே இன்னும் ஒரு மாதம் கழித்து போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதை விட முக்கியமானது, எப்பவும் பெய்கிற மழையை விட இந்த வருஷம் மழை கம்மிங்க. 40% கம்மிங்களாமா எப்பவும் பெய்கிற மழையை விட. பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. அப்படியே மாறிடுச்சு வருங்க. (10:35) சாகரா வந்திருக்குங்க.
10:45க்கு எடுக்கிறாங்க. இந்த பஸ்ஸில் ஆதார் கார்டுக்கு ஃப்ரீ கிடையாது. இந்த பக்கம் நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. தண்ணி பாருங்க எப்படி ஆறா ஓடுதுன்னு. ஃபுல்லாக அந்த பக்கம் நெல் தாங்க. இதுதாங்க தாளக்குப்பா ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து இறங்கணும். அதான் ரயில்வே ஸ்டேஷனுங்க, தாளக்குப்பா ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் ஜோக்பால்ஸ்க்கு ட்ரெயினில் வர மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே தான் வந்து இறங்கணும். அதாவது ஷிமோகா, சாகரா, அதுக்கடுத்து தாளக்குப்பா, டெட் எண்டுங்க இது ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் ட்ரெயினில் ஜோக் ஃபால்ஸ் வர்ற மாதிரி இருந்தால் எப்படி வரலாம் அப்படிங்கிறத நான் ஜோக் ஃபால்ஸ் இறங்கி சொல்கிறேங்க. இதாங்க ரயில்வே ஸ்டேஷன், தாளக்குப்பா ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயினில் இருந்து இறங்கி வெளியில் நின்றீங்கன்னா இந்த பஸ் வரும். இதில் ஏறி நீங்கள் ஜோக் ஃபால்ஸ் போய்க்கலாம். சாராவதி அட்வென்ச்சர் கேம்ப் லெஃப்ட் சைடு. அந்த வழியாக தான் நம்ம பஸ் போகுது. இந்த ரூட்டுக்கு செம்மையாக இருக்கும் பாருங்கள். சூப்பர். மழை செம்மையாக வெளுத்து வாங்குது. இந்த பக்கம் மழை இல்லைங்க. ஒரு ஏரியா வாரியாக விட்டு விட்டு பெய்யுது. பாருங்க மறுபடியும் இந்த பக்கம் மழை. இடையில மழை இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம வந்த ரூட்டு பிளெயின்ஸ் மாதிரி தானே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த டைமில் இங்கே வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக குடம் எடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. நான் தான் மறந்துட்டேன். இங்கேயாவது வாங்கியிருக்கலாம், ஷிமோகாவில் யோசிக்கல. எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு. ஆனால் நான் வரும்போது தெரியவே இல்லை. நம்ம பிளேன்ஸ் தானே வந்தோம். எனக்கே ஆச்சரியங்க, ஒன்றுமே புரிய மாட்டேன். எப்படி இந்த ஹில்ஸ் வந்துச்சுன்னு தெரியல. ஏதாவது மலையில் ஏறி இருந்தால் சொல்லலாம், எதுலேயுமே ஏறல. இறங்குறோம். ஆனால் இங்கே சரி போர்டு போடுதுங்க மலை.
நாம் நனைஞ்சு தான் ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அதாங்க லிங்கனமக்கி டேமோட பேக் வாட்டர். லிங்கனமக்கி டேம்னா ஞாபகம் வர்றதுக்கு ஒரே ஒரு படம் தான், லிங்கா படம். பார்த்தீங்களா, அந்த படம் அந்த டைமில் தான் ஷூட் பண்ணாங்க. லாஸ்ட்டில் ஃபைட் சீன் வருது இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே தாங்க. ரிசர்வோயருங்க, நம்மளாம் போக முடியாது, வெளியில் நின்று பார்த்துக்கலாம். 11:33 கற்கள் வந்திருக்குங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஷார்ட்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து வந்திருக்கலாம், அதையும் எடுத்து வரல. ஒரு பேண்ட்டு 2 டிஷர்ட்டோடு வந்தேங்க. ஒரு பேண்ட்டுனா போட்டுக்கிட்டு தான், எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் கிடையாது. ஷார்ட்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, அதுவும் எடுத்து வரல. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:40ங்க. நாம் இங்கேருந்து 1 மணிக்குள்ளே கிளம்பிடலாம். கிளம்புனா மட்டுமே நாம் வெஸ்ட் கோஸ்ட் ட்ரெயினை பிடிக்க முடியும். இங்கே பாருங்க, படகு சவாரிலாம் இருக்குங்க. பார்த்தீங்களா, இங்கே ஒரு படகு சவாரியை புதுசாக ஆரம்பிச்சுக்கிறாங்க. சூப்பர். பாருங்க தண்ணி. சரி கூட்டம் இருக்க போல இருக்குங்க. வண்டி பாருங்க எவ்வளோ கீழே நிற்குதுன்னு. அது எவ்வளவோ நின்றுட்டு போகுது பார்த்தீங்களா மலையை. வெல்கம் டு ஜோக் பார்க். மலையுடன் நம்மளை வரவேற்கிறது. 11:50 வந்து ரீச் ஆயிருக்கோங்க. ஆனால் மழை காற்றும் நம்மளை வச்சு செய்து. பஸ்ஸுக்கு வளையும் விடுங்கப்பா, பஸ்ஸை மறைச்சு நின்றுட்டுருக்குறாங்க. ரெயின் கோட் வாங்கிட்டேங்க, 100 ரூபாங்க. இருக்கட்டும், இதாவது இப்போ கிடச்சதா. டிக்கெட் எடுக்கணுங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குங்க. எவ்வளோன்னு தெரில, எடுத்துகிட்டு சொல்கிறேன். என்ட்ரி டோக்கனுங்க 20 ரூபாங்க. இங்கே பாருங்க மிஸ்ட்டு, தண்ணி கம்மியாக தான் இருக்குங்க, ஆனாலும் செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க, அதை நான் மென்ஷன் பண்ணுறேங்க. சரிங்க, இங்கே எப்படி வரலாம்? 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று பஸ்ஸில் வர்றது, இன்னொன்று ட்ரெயினில் வர்றது. பஸ்ஸில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து தினமும் 5 மணிக்கு சிவமொகாவுக்கு பஸ் இருக்குங்க. அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா காலையில் 6 மணிக்கு சிமோகா வந்துடலாங்க. சிமோகா வந்து இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஜோக் பால்ஸுக்கு டைரக்ட் பஸ் பிடிச்சிங்கன்னா 126 ரூபாங்க. இதுவே அடுத்த ஆப்ஷன் ட்ரெயினுங்க. அதாவதுங்க எர்ணாகுளம் டு பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை பிடிச்சிங்கன்னா 9 மணிக்கு வந்து ரீச் ஆயிடுவீங்க பெங்களூரு. ஒரு 2 ஹவருங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்றவங்க சாப்பிட்டு 11 மணிக்குங்க 11:15க்கு பெங்களூர்லேருந்து தாளக்குப்பா எக்ஸ்பிரஸ் ஒன்று கிளம்புங்க. அதில் ஏறினீங்கன்னா தாளக்குப்பாவுக்கு 7 மணிக்கு வந்துடுவீங்க. அங்கேருந்து வெளியில் வந்தீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சி இந்த ஜோக் பால்ஸ் வரைக்கும் 10 ரூபா கேட்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்தீங்கன்னா 500 ரூபாங்க அதிகபட்சம். நான் எவ்வளோ என்னங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேங்க, பார்த்துக்கோங்க. ஆஹா, மிஸ்ட்டு இறங்குதுங்க.
அப்புறங்க இப்போ நம்ம வந்தோமே சேலத்துலேருந்து டெய்லி ஈவினிங் 6:30க்கு சேலத்துலேருந்து சிமோகாவுக்கு பஸ் இருக்குங்க. அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா மறுநாள் காலையில் 7 மணிக்கு இறக்கி விடுவாங்க. நீங்கள் இருந்து 9 மணிக்கு டைரக்ட் பஸ்ஸில் போனாலும் சரி, இல்லை அப்போவே கிளம்புனோம்னா சாகரா போயிட்டு சாகராலேருந்து ஜோக் ஃபால்ஸ் போய்க்கலாங்க. இது ஒரு ஆப்ஷனுங்க. இங்கே ஜோக் ஃபால்ஸில் பார்த்து முடிச்சுட்டு கும்தா வழியாக நம்ம உடுப்பி வழியாக மங்களூர் போயிட்டு மங்களூர்லேருந்து வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் திரும்ப நம்ம கோயம்புத்தூர் ஈரோடு எல்லாம் போய்க்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்ல வேளை மழை இல்லைங்க. நம்ம ரெயின் கோட் வாங்கினா மழை நின்றுச்சிங்க. வேறு மிஸ்டி இறங்குது பாருங்க. வாங்க, அந்த பக்கம் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். இங்கேயே ரூம்ஸ் இருக்குங்க, ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இங்கே அதிகமாக இருந்தால் இங்கே தாளக்கோப்பிலையோ இல்லை சாகராலேயோ ரூம் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குங்களா? இந்த ஃபால்ஸு சவுண்டு பார்த்தீங்களா? அந்த பக்கம் ஒரு டேம் இருக்குங்க, அதையும் காமிச்சிடுறாங்க. அதுங்க பாருங்கள், அந்த பக்கம் மிஸ்டி இறங்கிருச்சு ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அது போக கீழே பார்த்தீங்களா ஒரு டேம் தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, மிஸ்டி இறங்குது. அடுத்த மழை வரப்போகுது, அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஓகேங்களா? இங்கே வர்றதுக்கு கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதங்க. ஜூலை டு நவம்பர் மாதம். இதில் எப்போ வேணாலும் வரலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்தோம். ஸ்டார்டிங்கில் வந்ததால் தண்ணி கம்மியாக தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் வந்தீங்கன்னா இன்னும் தண்ணி அதிகமாக பார்க்கலாம். இந்த ஃபால்ஸில் நிறைய பாட்டு எடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கும்கி படத்தில் சொல்லிட்டாலே ஒரு சாங் வரும் பார்த்திங்களா? அது நமக்கு நேராக இருக்குது பாருங்க. மிஸ்டி இறங்கி அங்கேருந்து ஃபால்ஸ் விழுது பாருங்கள். அது பேர் வந்து தெரில, நான் எல்லா பேரும் மென்ஷன் பண்ணுறேன். அந்த இடத்துல தான் எடுத்தது. ஓகேங்களா? சூப்பருங்களா? அப்படி கிளம்பலாங்களா? மழை வர்றதுக்குள்ளே நம்ம கிளம்பலாம். நமக்கு டைம் இல்லை. அந்த பக்கம் ஃபுல்லாக மிஸ்டி இறங்கிடுச்சிங்க. இந்த பக்கம் அப்படியே வருது பாருங்கள். சரிங்க, வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இத்துடன் நம்மளோட பயணத்தை முடிச்சுக்கலாம். நம்மளோட பயணம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு தெரிய வரும். இது போன்ற மற்றும் ஒரு நல்லதொரு பயணத்தில் சந்திக்கும் வரை தாங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். நன்றி, வணக்கம்.